நன்னாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினுடைய மேன்மையை போற்றவும், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய இறைப்பாதத்திலே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இறைநாதர் கிறிஸ்தேசுவனுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய நீங்காத சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவரை, மரணத்தை ஜெயித்தவரை, பாதாளத்தில் வென்றவரை, மரணத்தையும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவரை போற்றுவோம். உயிரோடு எழுந்தவரே உமக்கே ஆராதனை, மகிமையில் வாழ்பவரே உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை. உயிரோடு எழுந்தவரே உமக்கே ஆராதனை, மகிமையில் வாழ்பவரே உமக்கே ஆராதனை. பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நமக்காய் நம்மை உண்டாக்கின நம்முடைய கர்த்தருக்கு முன்பதாக தாழ்பணிந்து குனிந்து இறைவேண்டல் செய்வோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் உடையவராய், மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தினுடைய அத்தனை தன்மைகளையும் எங்களுக்காக மரணத்தின் வழியாக வெற்றி சிறந்து உயிர்ப்பின் அடையாளத்தை எங்களுக்கு தந்து, பாவ மன்னிப்பிற்குரிய பலியாக அடிக்கப்பட்டு உயர்த்த எங்கள் அன்பின் நல்லாண்டவரே, அமைதியான இந்த காலை வேளையிலும் இவரிடத்திலேயும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினுடைய பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கவும், உயிர்த்தெழுதலினுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோட நான் இருக்கிறேன் எங்களுக்கு வாக்குரைத்தீர். மரித்தேன், ஆனாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆற்றலை மறுபடியும் எங்களுக்கு உயிர்ப்பின் பலியாக தந்தீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த பொழுதிலும் அதிகாலை வேளையிலே நாங்கள் பவனியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நாங்கள் பறைசாற்றுவதற்கும், கைகளில் தீபமேந்தி நாங்கள் உலா வருவதற்கும், உம்முடைய உயிர்ப்பின் நாளை நாங்கள் இருதயத்திலிருந்து எண்ணி பார்ப்பதற்கும், அதை எங்களுடைய வாழ்விலே உறுதிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பையும் நாங்கள் எண்ணி உம்மை போற்றுகிறோம். இந்த தூய பரிசுத்தமான தொழுகையிலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதனுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளின் வழியாக உம்முடைய இறைநாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பகுதிகளின் வழியாக ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற உம்முடைய இறை வார்த்தைகள், நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியம் அத்தனை ஆண்டவருடைய இரு கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய திருவடிகளிலும் வந்து அமர்ந்து தங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த தூய தொழுகை தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினுடைய அனுபவம் நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற நிறைவோடு இவ்விடத்திலிருந்து கடந்து செல்வதற்கு எங்கள் ஆண்டவர் அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய தலைமைத்துவத்தை தாரும், உம்முடைய ஆளுகை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். மீட்பரும் இரட்சகரும் உயிர்த்தெழுந்தவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நாங்கள் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். தொடர்ந்து ஞான பாடலிலே 147வது ஞான பாடலை நாம் எழுந்து பாடுவோம். ஞான பாடலிலே 147வது பாடல். இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலுயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலுயா, சிலுவையில் மாண்டவர் அல்லேலுயா, மோட்சத்தை திறந்தார் அல்லேலுயா. மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 22வது சங்கீதத்தின் 21 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 22 வசனங்கள் 21 முதல் 31 வரை. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள்,
யாக்கோபின் சன்னதியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததியெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் தாழ்பணிந்து முழந்தாளிட்டு இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய உயிர்ப்பு நாளிலே அவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க நம்முடைய உள்ளந்திரியங்களை நாம் திருப்புவோம். நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக தாழ்த்துவோம். நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயங்களை திறவுகோலை திறந்து வைப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக பாடுகளை ஏற்று, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து நம்மோடு இருக்கிறவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பிறப்பிலும் இவ்வுலகத்திற்கு சமாதானம் கொடுக்கிறதாக ஆண்டவர் பிறந்தார். அவருடைய பாடுகளின் நேரத்திலும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினைக்கு உட்பட்டவராக தன்னையே கொடுத்தார். அவருடைய உயிர்ப்பிலும் சமாதானத்தை மறுபடியுமாக வழங்குகின்ற நிலைமையிலே உயிர்த்தார் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வுலகத்தில் இறுதியாக நம்மோடு வைத்த உடன்படிக்கை. அந்த நிலையிலே நாம் இத்தனை காலங்கள் இவ்வளவாக அமைதியான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உலகங்கள் கவலைக்குள்ளாக இருக்கிற பொழுதும், உலகத்தின் நாடுகள் அமைதியற்ற நிலையிலும் இருக்கின்ற சூழல்களிலும் ஆண்டவர் நம் மீது வைத்த சிலுவையின் வழியாக நமக்கு தந்த மீட்பையும் மறுபடியும் அவருடைய உயிர்த்தெழுதனுடைய அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த அமைதியான காலங்களையும் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நாம் ஒரு விசை கூட நாம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை நாம் எண்ணி பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம்
ஒரு மனிதனுடைய வாழ்விலே வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனிதனுடைய பழமையான வாழ்வை விட்டு பழைய சரீரத்தினுடைய பாவங்கள், பழைய சிந்தனைகள், பழைய அசுத்தங்கள், பாவத்தினுடைய நிலைப்பாடுகள், அக்கிரமத்தினுடைய எண்ணங்கள், இருதயத்தினுடைய அகந்தைகள், இருதயத்தினுடைய பொல்லாத நினைவுகளை விட்டு புது மனிதன், புது சிருஷ்டிப்பை போன்ற அனுபவத்திலே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலே புது சிருஷ்டியின் அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களிலே கொடுப்போம். இந்த உயிர்த்தெழுதலினுடைய நாளை நமக்கு காண செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வருடத்திலேயும் அவருடைய திருக்கரங்களிலிருந்து, அவருடைய பிரகாரங்களிலிருந்து இந்த நாளை நாம் போற்றுகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய திருப்பங்களை நாம் செய்து கொள்வதற்கு நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவருடைய இறை சித்தத்திற்கேற்ற நிலையிலே நம்முடைய வாழ்வையும், நம்முடைய இருதயங்களையும், நம்முடைய முழு சிந்தையையும் நாம் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நாம் புதுப்பித்துக் கொள்வோம். பரலோக நித்திய வாழ்விற்கு நேராக நம்முடைய வாழ்வுகள் அந்த பயணத்திற்கு நேராக அமைவதற்கு ஆண்டவர் மரித்து உயர்த்து உங்களுக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த இடத்திலே நம்மை வைப்பதற்காக ஆண்டவர் தந்த இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தனை காலங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய எல்லையற்ற அன்பின் கிருபையினுடைய வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொண்டே வருகிறோம். அந்த நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலினுடைய நாளிலே என்னுடைய வாழ்விலே என்னை நீர் மாற்றி அமைத்தருளும். நான் புது சிருஷ்டியின் அனுபவத்தை நான் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு அருள் தாரும். என்னுடைய அசுத்தமான வாழ்வுகளை விட்டு உம்முடைய பரிசுத்தமான வாழ்விற்கு நேராக நான் திரும்புவதற்கு அருள் தாரும். என்னுடைய வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே நான் பெருகுவதற்கான வரங்களை, கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். இதே அனுபவத்தோடும் அருமையான இந்த உயிர்த்தெழுதலினுடைய நன்னாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தவ காலங்களுடைய துவக்க நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசினீர். நம்முடைய சிலுவையினுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கேட்பதற்கு அருள் தந்தீர். எங்கள் மீட்பின் இரட்சகர், மீட்பின் பாறையாகிய உம்மை நாங்கள் போற்றவும் தொழுது கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத இந்த நன்னாளையும், எத்தனையோ பேருக்கு உம்முடைய திருவடிகளில் இருந்து உம்மை நோக்கி பார்க்க முடியாத அளவிலே அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படாத சூழலிலும் ஆண்டவர் நமக்கு நம்ம மீது இரக்கம் கொண்டு நம்மை அவருடைய சரீரமாகிய அந்த இடத்திலே, பரிசுத்தம் நிறைந்த இடத்திலே, பாவமற்ற அவருடைய சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வருடத்திலும் நாம் நிறைவான அனுபவத்தோடும் மகிழ்ச்சியான அனுகூலமான நாட்களோடும் குடும்பமாக நாம் இணைந்து இந்த இடத்திலே வந்ததற்கும், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், ஆண்டவரை போற்றுவதற்கும், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவர் தந்திருக்கிற இந்த ஈவுக்காக, ஆண்டவர் காட்டியிருக்கிற இந்த மனதுருக்கத்தின் இரக்கத்தின் வெளிப்பாட்டிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பும் பரிசுத்தமும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அமைதி நிறைந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பை நாங்கள் எண்ணி நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றுகிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த உயிர்த்தெழுதலின் தூய தொழுகைக்காக ஆண்டவரைக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உமக்கேற்றவர்களாக நீர் இந்த உலகத்திலே உம்மை வெளிப்படுத்துகிற பொழுதும்
உம்முடைய பிறப்பிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக நீர் இந்த உலகத்திலே சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொல்லி அருளி சென்றீர். அந்த நிலையிலே நீர் தந்த அமைதியோடு நாங்கள் இந்த இடத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது உம்முடைய இறை பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே தாரும். உம்முடைய சமூகத்திலும் தம்முடைய பிள்ளைகள் வந்து உம்மை போற்றுகிற அனுகூலமான நாட்களை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து ஆண்டோடைய மேலான கிருபையும் உடைய வழிநடத்துதலும் நிறைவாக அவருடைய வாழ்விலை தங்கி இருக்கட்டும். உண்மையாகவே என் இரட்சகர் மரித்து உயர்த்து இன்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவர், ஒருபோதும் உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையிலே ஆண்டவர் மரித்தாலும் எங்களோடு உம்முடைய வருகை மட்டும் எங்களை வழிநடத்துகிறீர் என்கின்ற நிலையிலும் உம்முடைய நீதி விசாரணைக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிருபையின் காலங்களிலும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கேற்ற பார்வையிலே வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக, இந்த உலகத்திலும் சமாதானத்தை நாங்கள் உண்டு பண்ணுகிறவர்களாக, எங்களுடைய வாழ்விலிருந்தும் நீர் இந்த கொடுக்கிற இந்த மேலான சமாதானத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த தூய தொழுகையின் முற்றுமுடி ஆண்டுடைய கரங்களிலே நாங்கள் கையளிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டுடைய திருவார்த்தையினுடைய ஆழத்தை நாங்கள் நன்கு எங்களுடைய இருதயத்திலே பதித்து வைக்கின்றவைகளாகவும் அமைவதற்கு தூய ஆவியினுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நீங்காத கரத்திலே நாங்கள் எங்களை கையளிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். தொடர்ந்து நாளுக்குரிய திருமறை பாதங்களை வாசிக்க கேட்போம். புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையின்ன கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரமும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏகிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்தர தாபரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவனை கடந்து போகாத வண்ணமாய்
அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதுமில்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல். இவைகளை நீ சகோதரர்களுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளாகிலும் நீ அனுசரித்த நற்போதைகளிலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசுவாசமாக விசுவாசிகளுக்கு இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாயிராதே என்பதே. வாசிப்பதற்காக இந்நாளுக்குரிய நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் நற்செய்தியாளர் எழுதின நூல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாகவே.
யாவரும் முழந்தாளிட்டு ஆண்டவர் நமக்கு என்று கற்றுத்தந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆன்மீக துணி பாடலிலே 324வது பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். ஆன்மீக துணி பாடல் 324. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம் என்கிற 324வது பாடலை நாம் எழுந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். நின்ற வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ண
விண்ணவர் பாதம் சேர்வே விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையின் வழியாக தன்னையே கொடுத்து உயிர்த்து பிறப்பிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் சமாதானம் என்கின்ற நிலையிலே இவ்வுலகத்தின் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கும் பரலோகம் என்கின்ற ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வு என்று, எங்களுக்கு உரிய வாழ்வு அவ்விடத்திலே என்று சொல்லி எங்களுக்கு உயிர்ப்பினுடைய தொனியை எங்களுக்கு தந்தாண்டவரே, பரலோக இல்லத்திற்காக நீங்கள் இந்த உலகத்திலே வாழுங்கள். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய வாழ்வினுடைய சூழ்நிலைகள் ஒன்றும் உங்களை நித்திய இல்லத்திலே உங்களை அழைத்து கொண்டு போவதில்லை. என்னுடைய உயிர்ப்பின் வழியாக நான் உங்களுக்கு தருகிற சமாதானத்தை இந்த உலகத்திலே பெற்றும் என்னோடு வாழுகின்ற வாழ்விற்கு நேராக வாழுங்கள் என்று சொல்லி உயிர்ப்பின் மீட்பின் இரக்கத்தின் குரலை எங்களுக்கு தந்த ஆண்டவரே, இந்த அமைதியான உயிர்த்தெழுதலினுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிற காலை பொழுதில்லை உம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கும், உம்முடைய வாழ்வளிக்கின்ற வல்லமை நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே பதித்து கொள்வதற்கும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் விட்ட வேண்டிய வாழ்வை விட்டு உம்முடைய பரலோக வாழ்விலை வாழுகின்ற பாக்கியத்திற்கு நேராக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் வழியாக தாரும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய மக்கள் தாகத்தோடு பெற்றுக்கொண்டு இவ்விடத்திலிருந்து கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் உம்முடைய உயிர்ப்பினுடைய அனுபவத்தோடு வாழுகின்ற சிந்தையை மாத்திரம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நிறைவாக தாரும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். அருமையான இறைநாதர் இயேசு கிறிஸ்துவாம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய தந்தையுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதனுடைய நாளிலும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துவதிலும் வரவேற்றுக் கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலே உங்களுக்கு உயிர்த்தெழுதல் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். குறிப்பாக இந்த நாள் நம்முடைய வாழ்விலே உண்மையிலே ஒரு உயிர்ப்பின் நாளாக அமைய வேண்டும். உண்மையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவனுள்ளவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே
உண்மையான உயிர்த்தெழுதனுடைய நாள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே உருவாக வேண்டும். அதற்காக தான் இத்தனை காலங்கள் 2026 ஆண்டுகள் உரைக்கப்படுகின்றதான ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்பது நாம் ஆண்டவர் நமக்காக மரித்தார், சிலுவை சுமந்தார், பாடுகளை ஏற்றார், மரணத்திற்குரிய நிலையிலிருந்து வெற்றி சிறந்தார், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோலை அவர் கையில் எடுத்தார் என்கின்ற நிலையிலே நாம் சிந்திக்கிறோம். அதே வண்ணம் இந்த உயிர்த்தெழுதனுடைய அனுபவம் நமக்கு எதை வழிகாட்டுகிறது என்று சொன்னால், பரம இல்லத்திற்கான ஒரு அழைப்பு. பரம இல்லத்திலே நாம் வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் தகுதிப்படுத்துவதற்காக அழைக்கின்ற ஒரு அழைப்பு இந்த உயிர்த்தெழுதலினுடைய அழைப்பு. குறிப்பாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் கூரை உடைத்து மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார். பாவியன உலகம் அவர் மீது செலுத்திய பாவ பாரங்களை உடைத்தார், அதை உலகத்திலே புதைத்தார். சிலுவை பாரத்தையும் ஆத்ம பாரத்தையும் சுமந்தவர் இன்று உயிர்த்தெழுந்தார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை பெற்றவராய் அதிகாரமுடையவராய் உயிர்த்தெழுந்தார். சகல அதிகாரமுடையவராய் உயிர்த்தெழுந்தார். இரண்டாம் வருகையிலே அதே அதிகாரத்தோடு வருவதற்கு நம் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாம் வருகை என்பது அவர் அதிகாரத்தோடு வருகின்ற ஒரு காலம். நீதி விசாரணை கொடுக்கப்படுகிற ஒரு நீதிபதியாக, ஒரு ராஜாவாக, அவர் ராஜரீக நிலையிலிருந்து இந்த உலகத்திற்குரிய தீர்ப்பை, நமக்குரிய தீர்ப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு, அதிகாரத்தோடு வருவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு வருவதற்காக தான் கிறிஸ்து உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதிகாரமுடையவராக காணப்படுகிறார், நம்மையும் அதிகாரப்படுத்துகிறவராக இருக்கிறார். மிகச் சுருக்கமான நிலையிலே ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். அதிகாரமுடைய ஆண்டவர் நம்மையும் அதிகாரப்படுத்துகிறவராக இந்த உலகத்திலே அவர் நம்மோடு ஜீவிக்கின்றார். குறிப்பாக சிலுவையினுடைய நிகழ்வை நாம் ஒரு விசை கூட, இந்த காரியங்கள் எல்லா வருடமும் நாம் சிந்திக்கிற காரியங்களை ஒரு விசை நாம் எண்ணி பார்த்துவிட்டு தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக சிலுவையினுடைய நாம் நிறைவேற்றின 7 பொன்மொழியினுடைய அந்த புனிதமான வெள்ளி ஒரு துக்கத்தின் முடிவாக இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கும். துக்கத்தின் ஒரு நாளாக அந்த நாள் நமக்கு அமைந்திருக்கும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுதல் ஆராதனை ஒரு ஜெயித்த நாளாக நாம் கொண்டாடுகிறோம், ஒரு வெற்றி சிறந்த நாளாக நாம் கொண்டாடுகிறோம். உண்மையிலே உணர்வுபூர்வமாக இந்த நாளை நாம் நோக்குகிற பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு வெற்றியின் நாள், மிகுந்த ஒரு மகிழ்வின் நாளாக நாம் இதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். முதலிலே இந்த சூழல்களை நாம் ஒரு விசை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்துவோம். காலியான கல்லறையிலே ஒரு நம்பிக்கையின் துவக்கம் ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக மத்தேயு 28:6 நாம் பார்க்கிற பொழுது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற புது நம்பிக்கையினுடைய ஒரு உருவாக்கம் மறுபடியும் எழும்புகின்றது. நம்பிக்கை இழந்த இடத்திலே கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய வாழ்வை மறுபடியும் உலகத்திலே நிலைநிறுத்துவதற்கான துவக்கத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னுமாக அந்த சூழலிலே பெண்கள் கல்லறைக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். கல் உருட்டப்பட்டிருந்த ஒரு சூழல், உடல் வைக்கப்பட்ட இடத்தில் அவருடைய சரீரம் அங்கு இல்லை. காலியான கல்லறை ஒரு முடிவல்ல என்பதையும் அந்த இடத்திலே ஒரு பிரதிபலிக்கின்ற ஒரு துவக்கமாக அமைகிறது. இன்னுமாக தூதரின் நற்செய்தி வெளிப்படுகிறது. தூதரனுடைய செய்தி அங்கேயும் பயத்திற்கு பதில் கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியாக மாறுகின்றது. கிறிஸ்துவனுடைய பிறப்பிலும் பயந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சமாதானம் வழங்கப்பட்டது. அதை போன்று இந்த பெண்கள் பயந்து நடுங்குகிறார்கள். தெய்வதூதர் சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதே, உயிர்த்தெழுந்தவர் பயத்தை மாற்றுகிறவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி நற்செய்தியாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்னுமாக சந்தேகத்திலிருந்து விசுவாசம் துளிர்க்கின்றது. தோமாவுடைய சந்தேகத்தினுடைய ஆழம் மனமாற்றம் அடைகின்ற ஒரு சூழல். தோமா உயிர்த்தெழுந்தவரை நம்பாத ஒரு நிலைமை.
இயேசுவின் சரீரத்தை தொடும் வாய்ப்பை தோமா பெற்றுக்கொள்ளுகிறார். சந்தேகமுள்ளவனாக இராதே என்று சொல்லி விசுவாசமுள்ளவனாக இரு என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இன்னுமாக உயிர்த்தெழுதல் ஒரு வெற்றியின் அறிவிப்பாக கொடுக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதல் நமக்கு அருளுகின்ற ஒரு வெற்றியின் வார்த்தை. நாம் பாவம் தோற்றது, உலகத்தினுடைய பாவத்தை நான் நிவர்த்தி செய்து விட்டேன் என்கின்ற வெற்றியின் தொனி, சாத்தானை வென்று அவன் மீது ஜெயம் கொண்டேன் என்கின்ற வெற்றியின் வார்த்தை, மரணத்திற்குரிய கூறுகளிலிருந்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன் என்கின்ற அதிகாரத்தின் வெற்றி தொனி, சாபம் நீங்கின வெற்றி தொனி, இப்படி முழுமையாக ஜெயம் கொள்ளுகின்ற ஒரு நிலைமையிலே இந்த உயிர்த்தெழுதல் அமைகின்றது. இதன் வழியாக தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு, புதிய வாழ்வு, நித்திய ஜீவன் இவை அனைத்தும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வழியாக நாம் பெறுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அறிந்தும் கேட்டும் இதை குறித்து நன்கு தியானித்தவர்களுமாக இருக்கிறோம். இப்படியாக மரணத்தை வென்ற ஆண்டவர் அதிகாரம் உடையவராக வெற்றி சிறந்தார். அதுவரையிலும் அனைத்து அதிகாரங்களும் ஆண்டவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் ஒரு அடிக்கப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அனைத்தையும் விட்டு வெறுமையாக்கி சமாதானத்திற்குரிய ஆக்கினை அவர் மீது வந்த போதிலும் அவர் எந்த ஒரு நிலைமையிலும் சமாதானத்தை, ஒரு அமைதியை குலைக்காத விதத்திலே தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அனைத்து ஆற்றலையும் அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் அதிகாரம் செலுத்தாதவராக இந்த உலகத்திலே காணப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுத பிற்பாடு அவருக்கான அதிகாரங்கள் அவருடைய வாழ்விலே அவருக்கு கொடுக்கப்படுகின்ற, அவர் வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழல். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்ப்பின் வழியாக நமக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். குறிப்பாக அதிகாரம் என்று பார்க்கிற போது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அதிகாரத்திற்குரிய நிலையிலே அலைகிறவர்களாக, அதிகாரத்திற்காக காத்திருக்கிறவர்களாக இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைய நாட்களிலும் சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்கின்றது. அந்த அதிகார பொறுப்புகளிலே யார் இருப்பது என்கின்ற ஒரு கேள்வி, அந்த அதிகாரத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை அவர்கள் அறிந்து அந்த பொறுப்புகளிலே அமருகின்ற எண்ணத்திலே ஒரு மிகுந்த ஒரு பேரார்வத்தோடு இருக்கின்ற காலம் இக்காலம். குறிப்பாக அதிகாரத்தினுடைய சூழலை நாம் பார்க்கிற பொழுது 14/5/2015 அன்று த ஹிந்து என்கின்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று இந்த உலகிற்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக வடகொரியாவினுடைய அதிபர் ஜாங்புன் தலைமையிலே இராணுவ கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றதாம். இந்த கருத்தரங்கு நடைபெற்ற போது அந்த தேசத்தினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ஹயான் யாங்சோல் என்பவர் சற்று தூங்கிவிட்டாராம். அந்த கருத்தரங்கிலே அவர் சற்று தூங்கிவிட்ட ஒரு சூழல். இவர் தூங்கிவிட்டது நிமித்தமாக இவருடைய பாதுகாப்பிற்கு கீழே இருக்கின்ற படை வீரர்களிலே சிலர் மாறி மாறி கலந்துரையாடுகிறார்களாம். பேசுகின்ற ஒரு தன்மை அந்த இடத்திலே உருவாகுகிறது. இந்த அதிபர் இதை கண்ட உடனடியாக அவருடைய இராணுவ பயிற்சி நிலையத்திலே இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து கொண்டு சென்று நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே, அதாவது பியால் என்று சொல்லக்கூடிய நகரிலே இந்த இராணுவ பயிற்சி மையம் இருக்குமாம், அந்த இடத்திலே கொண்டு கொடூரமாக சுட்டு கொலை செய்தாராம். இருவருடைய பேச்சினுடைய நிமித்தம் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரை கொல்லுகின்ற அளவிற்கு இவருடைய அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அதிகாரத்துடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றால் அதிகாரம், எப்படிப்பட்ட அதிகாரம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்? எந்த அதிகாரத்தை நம்மிடத்திலிருந்து கொடுத்து அதை எதிர்பார்க்கிறார்? அதிகாரம் என்கிற ஒற்றை வார்த்தை மனிதன் செய்யாத, அதற்காக பிரயாசப்படாத சூழலும் இல்லை, அந்த அதிகாரத்திற்காக அவன் செய்யாத காரியமும் இல்லை. அதற்காக உண்மைகளை புதைத்து, அதற்காக நீதியை புதைத்து, அந்த அளவிற்கு அதிகாரத்தினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. அப்படியானால் எல்லாம் படைத்த கடவுள் நமக்கு தருகின்ற அதிகாரம் என்ன? அப்படியானால் அந்த அதிகாரம் பெறக்கூடிய அதிகாரம் ஒரு பாவமாக இருக்குமா? அப்படியானால் அதிகாரம் கடவுள் தருகிறது இல்லையா? அப்படி என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது அதிகாரமுடையவராய் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை பெற்ற அதிகாரமுடைய ஆண்டவர் நமக்கு தருகிற அதிகாரத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு தருகிற அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஒன்று, அமைதியை உருவாக்குகின்ற அதிகாரத்தை கடவுள் தன்னுடைய உயிர்த்தெழுதலுடைய பிற்பாடு இந்த உலகத்தில் இருந்த தன்னோடு இருந்த சீடர்களுடைய கரங்களிலே கொடுத்து தன்னை பின்பற்றுகிறவர்கள் அமைதியை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகிற்கு எடுத்துரைத்தார். ஒருவர் வாசியுங்கள், யோவான் 20:2 வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்த யோவான் 20:19-21 நாம் பார்க்கிற போது மரணத்தின் பயத்தினால் நடுங்கி கொண்டிருக்கிற, கதவுகளை பூட்டி பயத்தோடு நம்பிக்கையற்ற நிலையோடும் நின்ற சீடர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயந்து நடுங்கி தங்களுடைய இல்லங்களை பூட்டி கொண்டு அவருடைய வாழ்விலே அவர்கள் மிகுந்த வேதனையோடும் பயத்தோடும் நாங்களும் இப்படி கொலை செய்யப்படுவோமோ என்கின்ற சூழலிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கதவை திறந்தார் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவர் மேற்கூரையை கழற்றி அதன் வழியாக வந்தார் என்று சொல்லி குறிப்பிடவில்லை. ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்திலே வெளிப்படுகின்றது. ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து செல்லுகிறார். அவருக்கு முன்பதாக ஒன்றும் இந்த உலகத்திலே தடை இல்லை என்பதை அந்த இடத்திலே நிரூபிக்கிறார். அவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. இன்றைக்கு அமைதியை விரும்பாத மனிதர்கள் இல்லை. இன்றைக்கு அமைதியை நாடாத மனிதர்கள் இல்லை. இன்றைக்கு அமைதியை இழந்து தவிக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் உலகத்திலே எல்லாம் வைத்திருந்த போதும் அவருடைய வாழ்விலே அமைதி இல்லை. இன்றைக்கு மனுக்குலம் நினைப்பது கல்வி, பணம், செல்வம், பெரிய கார், பங்களா, வீடுகள், இல்லம், உறவுகள், பெரிய நிலைமையிலே பட்ட ஆடம்பரங்கள் இருக்கின்ற பொழுது அமைதியோடு நான் வாழுகிறேன் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இது உலகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற தேவைகள். நம்முடைய தேவைகளுக்கு கடவுள் இந்த உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்காக வைத்திருக்கிற வழிவாசல்கள். சமாதானம் என்பது நம்மை வாழ வைக்கின்ற ஒரு உயிர் நாடி, நம்மை வாழ வைக்கின்ற ஒரு உயிர் நாடி சமாதானம். ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற செல்வங்களை வைத்து அமைதியான ஒரு வாழ்வை வாழ்ந்து விடுவதும் இல்லை. தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற பலத்தை கொண்டு ஒருபோதும் அமைதியாக வாழ்ந்து விடுவதில்லை. ஒருபோதும் அவனுடைய சரீரத்தினுடைய பலத்தையோ கல்வியோ பணத்தையோ நல்ல ஒன்றையும் வைத்து மனிதன் அமைதியோடு வாழ்வதற்கு முடிவதில்லை. இந்த சமாதானத்தின் காரணருடைய கரங்களிலிருந்து இந்த சமாதானத்தை பெற்று நாம் உயிர் நாடியாக வைத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வினுடைய நிலைமைகள் சமாதானமாக நமக்கு மாறும். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்பாடு சீடர்கள் மத்தியிலே ஒரு அமைதி இல்லை. சீடர்கள் வாழ்வு ஒரு பெருங்காற்றினால் அலக்களிக்கப்படுகின்ற ஒரு படகிற்கு ஒப்பாக காணப்படுகின்றது. ஏனென்றால் துணையாக நின்ற கிறிஸ்து தங்களோடு இல்லை. தங்களுக்கு நம்பிக்கையே அவர்தான் என்று சொல்லி அவர் பின்பதாக கடந்து சென்ற சீடர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு, தங்களுடைய தொழில்களை விட்டு, தமக்கென்றிருந்த நம்பியிருந்த உலகத்தினுடைய காரியங்கள் அனைத்தையும் விட்டு தாங்கள் நம்பிக்கையோடு இருந்த ஆண்டவரை பின்தொடர்ந்த இந்த சீடர்கள் ஒரு தனிமை என்கின்ற ஒரு சூழலிலே கலங்கி நிற்கின்ற ஒரு வேளை, வேதனைப்படுத்தினதை கண்டும் ஆண்டவரை குற்றுயிராக்கினதை கண்டும் இருதயம் கலங்கப்பட்ட சூழலிலே தங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் விட்டோமே, இனி நமக்காக யார் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இந்த சீடர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த சீடர்களுடைய நிலைமையை பார்க்கிற பொழுது ரோம படை வீரர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கொல்ல வேண்டும், கிறிஸ்துவனுடைய சிந்தனைகள், கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடுகளை ஒருவரும் தரித்து கொள்ளக்கூடாது என்கின்ற நிலையிலே கொலை செய்கின்ற அளவிற்கு சுற்றித் திரிகிறார்கள். இன்னொரு பக்கம் யூத சமய தலைவர்கள் இயேசுவின் போதனைகள் ஒருபோதும் வேரூன்றி வளரக்கூடாது என்றும் அதற்கினி ஒரே வழி சீடர்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையிலே நகரத்திலே சுற்றி அலைகிறார்கள். இப்படிப்பட்ட கலக்கத்தோடு இருந்த சீடர்களிடம் ஆண்டவர் தோன்றி கூறுகின்ற முதலாவது வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அவர்களுக்கு அந்த சூழலிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது உணவோ, அவர்களுக்கு காயம் கட்ட வேண்டிய மருந்தோ,
அவருடைய நிலைமையிலே அவர்களுக்கு உலக பிரகாரமான தேவை அந்த இடத்திலே தேவைப்படவில்லை. அவர்களுக்கு தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் உயிர்த்தெழுந்த உடனே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும் சீடர்கள் அப்போது என்ன தேவையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தேவைப்படவில்லை, அவர்களுக்கு அந்த நேரத்தில் பதவிகள் தேவைப்படவில்லை, யார் பெரியவன் என்கின்ற எண்ணங்கள் அந்த போது வரவில்லை, அவர்களுக்கு எந்த உலகத்தின் நன்மைகளும் தேவைப்படவில்லை. ஒரே தேவை, அவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு, அவர்களுக்கு ஒரு நிம்மதி, சமாதானம் அல்லது அமைதி என்கின்ற ஒன்றை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த சமாதானத்தை சீடர்களுக்கு கொடுத்த பிற்பாடுதான் இயேசு யோவான் 20:21 சொல்லுகிறார், உலகிற்கும் மானிடருக்கும் ஆற்ற வேண்டிய பணியை சொல்லுகின்றார். உலகத்திற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பணியை சொல்லுகிறார். தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதாவாகிய கடவுள் என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அதாரிட்டி ஃபார் பேஸ் கிவன் பை ஜீசஸ். சமாதானத்தின் வாழ்க்கை பெற்றுக்கொண்ட இந்த சீடர்களுடைய முக்கிய கடமையாக இவ்வுலகிலே சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை இந்த உலகிற்கு கூற இந்த சீடர்களாலே முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழும்பும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திலே தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றினதும் அவருடைய பிறப்பும் இந்த உலகிற்கு சமாதானம், அவருடைய வேதனை பாடுகளிலும் இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை வாஞ்சையாக இருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவர் கொடுக்கின்றது சமாதானம். ஆனால் அவர் கொடுக்கின்றார், என்னுடைய பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை இந்த உலகத்திலே அனுப்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் அமைதியை உருவாக்குகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடவுள் இந்த சீடர்களை அனுப்புகிறார், சீடர்களை அபிஷேகம் செய்கின்றார். ஆனாலும் இயேசுவினுடைய சமாதானத்தை இந்த சீடர்கள் பறைசாற்றுவதற்கு இவர்களால் முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தியாளர் 18:10 நாம் பார்க்கிற பொழுது ஒரு வாசியுங்கள். யோவான் 18:10. அன்புக்குரியவர்களே, இங்கே அன்பு சீடன் சீமோன் பேதுரு ஆண்டவரை கைது செய்யும்படியாக வருகிற பொழுது, ஆண்டவரை எப்படி நீங்கள் கைது செய்யலாம் என்கின்ற ஒரு கோபத்தோடும் அந்த வந்த மனிதர்களோடு இருந்த ஒரு மனிதனுடைய காதுகளை வெட்டுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இயேசு ஒரு நீதிபரர், இவர் எந்த தவறும் செய்யாதவர், எங்களுக்கு மிகவும் தெரிந்தவர் என்கின்ற நிலையிலே நாங்கள் அவரோடு இருக்கிறோம், அவரிடத்திலே ஒரு குற்றமும் இல்லையே என்கின்ற ஒரு மனநிறைவோடுள்ள வெளிப்பாடை அந்த இடத்திலே பேதுரு பிரதிபலிக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கைதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைமையிலே பேதுருனுடைய இருதயம் கொந்தளிக்கின்றது. குறிப்பாக இந்த பேதுரு இந்த இயேசுவோடு இந்த சீடர்களுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கிற பொழுது, இவர்கள் வெறும் 3.5 ஆண்டுகள் மாத்திரமே ஆண்டவரோடு பயணித்தவர்கள் என்பது அதில் குறிப்பிடத்தக்கதான ஒன்று. குறிப்பாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற யூத பின்னணியத்தில் வளர்ந்தவர்கள், பிறந்தவர்கள் இந்த சீடர்கள். ஏனென்றால் 3.5 ஆண்டுகள் மட்டுமே இவர்கள் கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள். ஆகவே அமைதியை குறித்து அவர்களுக்கு அதற்குரிய பக்குவம் கிடையாது. குறிப்பாக இயேசுவுக்கு இருந்த அந்த ஆன்மீக வளர்ச்சியும் முதிர்ச்சியும் இந்த சீடர்களுக்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் இயேசுவை அநியாயமாக கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இந்த சீடர்களுக்குள்ளே நிச்சயமாக இருந்திருக்கும். சீடர்களுடைய இந்த வேதனையின் அனுபவங்கள் இவர்கள் கூடியிருந்த நிலைமைகளிலே நிச்சயமாக இவர்களை ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக இந்த சீடர்களுடைய இருதயங்களிலே இருந்திருக்கும். ஆனாலும் சீடர்கள் தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து மானிடத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த சீடர்கள் மீது நம்பிக்கை கொண்டு சீடர்களை அனுப்புகிறார். சமாதானத்தை வழங்கக்கூடிய அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு அரபு நாடாக இருக்கின்ற ஈராக்கினுடைய நிலைமை இதை போன்ற மார்ச் 20, 2013 ஆண்டில் 75% கிறிஸ்தவர்களை கொண்ட அமெரிக்கா தேசம் இந்த ஈராக்கின் மீது படையெடுக்கின்ற ஒரு சூழல். எதற்காக என்று சொல்லி நாம் பார்த்தோமே என்று சொன்னால், இப்போது நடைபெறுகின்ற ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற இதே கருத்தை வைத்துதான் அன்றைக்கும் ஈராக்கை அமெரிக்கா யுத்தம் மேற்கொண்டது. இவர்களுடைய தேசத்திலே
அணு ஆயுதத்தினுடைய தாக்கம் இருக்கிறது, அணு ஆயுத கிடங்குகள் இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா ஈராக்கின் மீது போர் தொடுக்கின்றது. ஈராக்கை போர் செய்கின்ற வேளையிலே ஈராக்கு தேசத்தினுடைய அந்த ஆன்மீக இறையாண்மை உடைக்கப்படுகின்றது. அந்த நாட்டினுடைய அமைதியான வாழ்வு முற்றிலும் சீர்குலைகின்றது. இது உலக பிரகாரமான ஒரு நிலைமையிலே மிகப்பெரிய ஒரு வெடிப்பாக வெடித்தது அந்த 2013ஆம் ஆண்டு. ஒரு மனிதர்களுடைய கணிப்பின் நிமித்தமும் ஆட்சி அதிகாரத்தின் நிமித்தமும் செயல்படுகின்ற ஒரு சூழலிலே அந்த நாட்டினுடைய முற்றிலும் உள்ள இறையாண்மையை சிதைக்கிறார்கள். சமாதானம் வழங்க வேண்டிய நிலைமையிலே 75% கிறிஸ்தவர்களை கொண்ட நாடு, சமாதானத்தையும் கிறிஸ்துவையும் பிரதிபலித்து வந்த நாடு, அதனுடைய மனத்தன்மைகள், அதிகாரத்தினுடைய நிலைமைகள், அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் மாற்றப்படுகிற பொழுது அது உலகிற்கே அமைதியை இழக்கச் செய்கின்றது. ஆகவே இங்கே சீடர்களுக்கு சமாதானம் வழங்க உலகில் அவர் அனுப்புகிறார். இயேசு சமாதானத்தின் காரணமாக வந்ததை போல இன்றைக்கு சமாதானத்தை உண்டு பண்ணதான் உலகமும் தேச தலைவர்களும் சமுதாயமும் திருச்சபையை நாம் விரும்புகின்றோம். இன்றைக்கு இந்த சமாதானத்தை தான் எங்கு பார்த்தாலும் விரும்புகின்றதாம், ஏங்குகின்றதும் தாகத்தோடு இருக்கின்றதுமாக இருக்கின்றது. நம்முடைய இல்லங்கள், நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய தேசங்கள், நம்முடைய ஆளுகின்ற தலைவர்கள், நாம் பணிபுரி செய்கின்ற இடங்கள், இவை எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்க்கின்ற ஒன்று அமைதியான ஒரு சூழல், அமைதியான ஒரு மனமான ஒரு செயல்பாடுகள். ஆனால் இன்றைக்கு எப்படி அமைதியை உருவாக்க வேண்டும் என்பதை விட்டு எப்படி அமைதியை குலைப்பது, எப்படி பாவம் செய்வது, எப்படி அக்கிரமம் செய்வது, எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி அமைதியை குலைப்பது என்பதையே மனிதன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். அதற்கு சாட்சியாக இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களும் காணப்படுகின்றது. ஆண்டவருடைய சரீரமாகிய ஆலயங்கள் களங்கப்படுத்துவதற்கான காரணமும் இதுவே. இன்றைக்கு தேசங்கள் யுத்தத்தினுடைய நிகழ்வில் இருக்கின்ற 3 தேசங்களுடைய நடுநிலை மையமாக இருக்கின்ற கருத்தும் அதிகாரத்தினுடைய நிலைப்பாடே. இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அதிகாரத்தினுடைய அவதூறான செயல்பாடுகள். மனிதனுடைய எண்ணங்களாக அவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய நினைக்கின்ற பொழுது, கடவுளை மறந்து பயப்படுகின்ற நிலைமையை விட்டு செயல்படுகிற பொழுது இன்றைக்கு இல்லத்திலும் திருச்சபைகளிலும் தேசத்திலும் சமுதாயத்திலும் அமைதி என்பது உடைக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இப்படிப்பட்ட எண்ணம் இயேசுவின் வருகையிலே எங்கு நிற்கும் என்பதை நமக்கு தீர்மானிக்கிறதாக இருக்கின்றது. உண்மையிலே கடைசி காலத்திலே நமக்குரிய தீர்ப்பு என்பது நம்முடைய செல்வமோ, நம்முடைய சொத்தோ, நம்முடைய அதிகாரமோ வைத்து அவர் தீர்ப்பு வழங்குவதில்லை. அக்கினியா, பாதாளத்தினுடைய எரிகின்ற அக்கினி சூளையா, இல்லை என்று சொன்னால் அவருடைய நித்திய மகிழ்வின் வீடா என்பதை தீர்மானிப்பது இயேசுவனுடைய உயிர்த்தலின் வழியாக சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்திற்கு அமைதியை உருவாக்குகிறவர்களாக, நம்முடைய இல்லங்களிலே அமைதியை உருவாக்குகிறவர்களாக, நம்முடைய திருச்சபைகளிலே அமைதியை உருவாக்குகிறவர்களாக, நம்முடைய சமுதாயத்திலே அமைதியை உருவாக்குகிறவர்களாக, நம்மோடு பழகுகிற மக்களுக்கு அமைதியை கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கின்றது. இந்த கடைசி காலத்தினுடைய சொற்ப காலங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயிர்ப்பின் நாளிலே சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரணத்திற்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு காலத்திற்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் அனைவரும் சமாதானத்தை உருவாக்க வேண்டும். குறிப்பாக நாம் சமாதானத்திற்குரிய வார்த்தைகளை சொல்லுகிறோம், ஆனால் அதை குறித்த கடைபிடித்தல், அதை குறித்த வாஞ்சைகள் இல்லாத ஒரு சூழல். சமாதானத்தை உருவாக்க நம்முடைய கண்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் அமைதிக்கு நேராக அமைய வேண்டும். அமைதிக்கு நேராக அமையாத போது ஆண்டவர் நம்மை பார்த்து மனதுருகிறவராக மறுபடியும் நாம் அவரை சிலுவையிலே அறைகின்ற நிலைமைக்கு கொண்டு செல்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பாகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், அமைதியினுடைய நிலைமை நிலைநாட்டப்படாவிட்டால் அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார், அமைதியை சீர்குலைக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நம்முடைய எச்சரிப்பின் காலங்களிலே இந்த உயிர்த்தெழுதலுடைய அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவர் உயிர்ப்பிலும் பிறப்பிலும் இறப்பிலும் அவர் வெளிப்படுத்தின சமாதானத்தை நாம் இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மை முன்மாதிரியாய் இருப்பதற்கு அதிகாரம் தருகிறார்.
ஒன்று, சமாதானத்தை வழங்குவதற்கு நமக்கு அதிகாரம் தருகிறார். இரண்டாவது, முன்மாதிரியின் அடையாளமாக இந்த உலகத்திலே திகழ்வதற்குரிய அதிகாரத்தை நமக்கு தருகிறார். குறிப்பாக பவுல் ஆசிரியர் கூறுகிற பொழுது 1 தீமோத்தேயு 4:12 ஒருவர் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்புக்குரியவர்களே, அருமையான பவுல் தீமோத்தேயுக்கு அருமையாக சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கும் நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நாம் ஒருவேளை இதை சிந்திக்கிற பொழுது நம்முடைய இளம் தலைமுறைகளுக்கு என்று சொல்லி நாம் எண்ணலாம். இளம் தலைமுறைகளுக்குரிய பாடத்தை பவுல் சொல்லுகின்றார் என்று சொல்லுகிறதை நாம் எண்ணலாம். ஆனால் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தவர் பவுலாளர். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை படித்தும் நியாயப்பிரமாணத்தில் கற்றுத் தேர்ந்தும் அனைத்து நிலையிலும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருந்த ஒரு ஆன்மீக முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதர் கற்றுக் கொடுக்கின்ற தீமோத்தேயுவுக்கு, இளம் வயதுள்ள தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இதுவே. நமக்கு பின்வருகின்ற தலைமுறைகளுக்கு முன்மாதிரியான வாழ்வை கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கிறிஸ்து உயிர்ப்பின் வழியாக நமக்கு தந்தார். நமக்கு பின்வருகின்ற தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை, முன்மாதிரியின் வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது அதிகாரம் அல்ல, அவர்கள் முன்பு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று காட்டுவதல்ல, பிள்ளைகளிடத்திலே நாம் அதிகாரம் செலுத்துவதல்ல. நம்முடைய வாழ்வின் மாதிரி பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு அது ஒரு உகந்த கோலாக, அவர்களுடைய கையில் இருக்கின்ற ஆயுதமாக அவர்கள் அதை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு இந்த சமுதாயத்திற்கும் நம் தலைமுறைக்கும் பிள்ளைகளுக்கும் மாதிரியின் வாழ்வாக அமைய வேண்டும். இவ்வுலகிலே அறியப்படும் மகான்களிலே மிகச்சிறந்த முன்மாதிரி யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அடையாளம் காட்டி இவர்தான் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி, இவரே ஒரு சாட்சி, இல்லை என்று சொன்னால் மாடல் என்று சொல்லலாம். இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லுவார்கள், என்னுடைய ரோல் மாடல் இவர்தான், எனக்கு மிகவும் விருப்பமானவர் இவர்தான், இவருடைய வாழ்வு எனக்கு மிக அருமையாக பிடிக்கும், இவருடைய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடிய அளவிலே இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை தவிர ஒருவரும் இந்த உலகத்திலே ஒரு மாதிரியின் வாழ்வோ, ஒரு சாட்சியின் வாழ்வோ, ஒரு மனிதனையும் நாம் சொல்வதற்கு முடியாத அளவிலே சாட்சியும் பிரதிபலிப்பும் முன்மாதிரியும் நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தவறும் சுட்டிக்காட்ட முடியாத அளவிலே அவர் சிலுவை சுமந்தார். அதிகாரத்தினுடைய சூழல்கள் எல்லாம் இருந்த போதிலும் ஒரு அதிகாரமுடைய ஒரு மனிதனும் அவருக்கு முன்பதாக இருவர் குற்றம் என்று சொல்லி குற்றத்தின் பெயராக அவரை சிலுவையிலே அறையவில்லை. பொய் குற்றத்தின் பெயரிலே அவர் சிலுவை அறையப்பட்டார். அது மட்டுமல்லாமல் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னை போல வாழ வேண்டும் என்கின்ற கட்டளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றார். ஏனென்றால் இயேசுவின் முன்பு பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்திய போதும் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உலகத்தின் அதிபதிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே தான் ஆண்டவருடைய முன்மாதிரியின் வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உலகத்திலே கொடுக்கிறார். கிறிஸ்துவனுடைய இந்த முன்மாதிரியின் அதிகாரம் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். திருச்சபைகளிலே நம்மோடு இருக்கிற மக்களோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். குடும்பத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த முன்மாதிரியின் வாழ்வை நாம் குறைத்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு உலகத்திலே தந்தை தாய்க்கு பின்பதாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்த அந்த நற்கிரியைகளை கற்றுக் கொடுப்பதற்கு தவறுகிறார்கள். மூத்த முன்னோர்களுடைய வாழ்வு, திருச்சபையோடு இருந்த வாழ்வு, திருச்சபையோடு இருந்த ஆன்மீக முதிர்ச்சிகளை பெற்றுக்கொண்ட பெற்றோர்களும் தங்களுக்கு அடுத்து வருகிற தலைமுறைகளுக்கு அதை கொடுக்க மறக்கின்றார்கள். அந்த முன்மாதிரியின் வாழ்வை கொடுக்காமல் உலகத்தின் வாழ்வை புகட்டுகிறார்கள். எப்படி உலகத்தின் அதிகாரத்தை செய்வது என்கின்ற எண்ணங்களை கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த அதிகாரங்களுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்க முடியும் இன்றைய காலங்களிலே. நியாயாதிபதிகள் 21:25 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 21:25.
அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது மிகுந்த ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு பகுதியாக இந்த நியாயாதிபதிகளுடைய புத்தகம் அமைகின்றது. குறிப்பாக ஒரு முன்மாதிரி இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 25வது வசனத்தை மாத்திரம் நாம் எடுக்கிற பொழுது அதனுடைய முன்பதாக இருந்த செயல்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது, யோசுவாவுடைய மரணத்திற்கு பிறகு சவுல், தாவீது போன்ற ராஜாக்கள் உருவாவதற்கு முன்பதாக அங்கே மைய அரசாங்கம் இல்லை. ஒரு ராஜா அவர்களுக்கு தேவை, அந்த ராஜா அவங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு கோத்திரமும் தனித்தனியாக வாழுகின்ற ஒரு சூழல். இதனுடைய விளைவிலே ராஜரீகம் இல்லாத சூழலிலே, முன்மாதிரி வாழ்வில்லாத நிலைமையிலே கடவுளை அந்த மக்கள் மறக்கிறார்கள், ஒழுக்கத்தை விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்களை வழிகாட்டுவதற்கும் இவர்களுக்கு மாதிரியின் வாழ்வை கொடுப்பதற்கும் தலைவர்கள் இல்லாத ஒரு நிலைமை. இங்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதிகாரம், உயிரோடு எழுந்த ஆண்டவர் தன்னுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு வரை அனைத்தும் முன்மாதிரியின் வாழ்வை அடையாளமாக வெளிப்படுத்தினார். முன்மாதிரியின் வாழ்வை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். ஏனென்று சொன்னால் தன்னோடு இருந்த சீடர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டு விட்டு செல்லவில்லை. தன்னோடு இருந்த சீடர்களை அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்களை மறந்துவிடவில்லை. மனதுருக்கமுள்ளவராக அவருடைய உயிர்ப்பிலும் காணப்பட்டார். எப்படி உயிர்ப்பிற்கு முன்பதாக இருந்தாரோ அதே நிலைமையிலே தான் தன்னை வெளிப்படுத்தினார். இதை நம்முடைய வாழ்விலே ஏற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வருகையிலே நாம் அவரோடு இருக்கின்ற வாழ்விற்கு நேராக நாம் பயணிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் தருகின்ற அதிகாரம் இது ஒரு உயரிய அதிகாரம். இது நமக்கென்றே கடவுள் தருகின்ற அதிகாரம். இது நம்மை ஆண்டவருடைய சீடர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். நம்மை அவருடைய பிள்ளைகள் என்கின்ற நிலையிலே ஆண்டவர் சீடர்களாக வைத்திருக்கிறார். நம்மீது வைக்கின்ற கட்டளை, அவர் வைக்கின்ற அதிகாரம் என்பது நாம் அமைதியை உருவாக்குகின்ற அதிகாரத்தை ஒரு கையிலே தருகின்றார். இன்னொரு கையிலே வருகிற தலைமுறைகள், இனி இந்த உலகத்திலே இருப்பவர்கள், இனி இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்விற்கு பின்பாடு இந்த திருச்சபையை உருவாக்குகிறவர்கள், சமுதாயத்திலே சிறந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கும், இந்த உலகத்திலே ராஜரீக வாழ்விலே அமர வேண்டிய தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய முன்மாதிரியின் அதிகாரத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இந்த 2 அதிகாரத்தையும் நம்முடைய கரங்களிலே வைத்து, ஆண்டவரை நமக்கு முன்பதாக வைத்து, அவரை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் செயல்படுவோம். அது நம்முடைய வாழ்விற்கு ஏற்றதாக அமையும். ஆண்டவருடைய வருகையிலே அவருக்கு வலப்பக்கம் நிற்கிறவராக, நித்திய வீட்டிற்கு பங்காளர்களாக பெறுகின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இடது பக்கம் நின்று நம்முடைய வாழ்வை முடித்து விடாதபடிக்கு அவருடைய வலப்பக்கத்திலே நின்று அவருக்குரியவர்கள், அவருடைய இல்லத்திலே வாசம் பண்ண வேண்டியவர்களாக நாம் மாறுவதற்கு, அதற்குரிய நிலைமையிலே நம்முடைய வாழ்வுகளை மாற்றியமைப்போம். உண்மையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு பலனையும் வழிகாட்டுதலையும் நமக்கு நிறைவாக தந்தருள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவான். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை சந்திக்கிறவர்கள் 8/4 அன்று செல்வி
கிளாடிஸ் ஜெனிஃபர், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் தேவ ஜோதிமுத்து. 9/4 அன்று செல்வி ஜே ஜெனி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி ஜெயபிரகாஷ். 10/4 அன்று ஆர் ரஞ்சித் சாம், சன் ஆஃப் மிஸ்டர் ராபின்சன் ஞானதுரை. 10 அன்று ஆர்எஸ் ஜெசிகா கிறிஸ்டல், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் ராஜகுமார். 11/4 அன்று மிஸ்டர் பி கென்சிங் ராஜன். இவர்கள் வருகிற நாட்களிலே தங்களுடைய புதிய காலங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய புதிய வருடம், புதிய நாட்கள், புதிய வேளைகள், புதிய சூழ்நிலைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இப்போது பாடற் குழுவினர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையும் எனக்கு இடைவிடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு இடைவிடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தொடர்ந்து ஆண்டவருக்கு நின்று நன்றி கொடைகளை நாம் படைப்போம். முதலாவது மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை முன்பதாக வந்து படைப்போம். அதன் பிற்பாடு பை காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை, இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை, இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை இயேசுவின் எழுப்புமே. சமபிதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சமபிதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை.
மகிமை சாயல் என்னில் மலர்ந்திடுமே. மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மறைந்திடுமே. மகிமையின் சாயல் என்னில் மலர்ந்திடுமே. என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, உம் ஆவியாலே கூடாததொன்றுமில்லை. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர்ப்பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர்ப்பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை, துன்பங்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனைய எழும்பிடுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனைய எழும்பிடுமே. என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, உம் ஆவியாலே கூடாததொன்றுமில்லை. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர்ப்பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர்ப்பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை, எழுப்பிய அதே வல்லமை. நான் படைத்த காணிக்கைகளுக்காக முழந்தாளிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அனைத்து கனமும் நிறைந்தவராகவும் நன்மைகளுக்கு காரணராகவும் அனைத்து நன்மைகளையும் ஊற்றுகிறவராகவும் எங்களுக்கு துணையாளருமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்ப்பின் நாளிலும் ஆண்டவருடைய திருவடிகளில் நாங்கள் இணைந்து எங்களையே நாங்கள் அர்ப்பணித்தோம். எங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்மை தம்முடைய பிள்ளைகள் இந்த நிலைகளிலிருந்து போற்றுகிறார்கள். உம்முடைய கரத்திலிருந்து தங்களுடைய குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒரு பகுதியை மனப்பூர்வமாக சுத்த மனசாட்சியோடு உம்முடைய சமூகத்திலே படைத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்குரியதை கொடுத்து அவரை கனப்படுத்துவோம் என்கின்ற நிலையிலும் ஆண்டவர் இன்னும் நன்மையின் பாதைகளையும் பலத்தோடு வாழுகின்ற அனுபவங்களையும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து இன்னும் என்னுடைய வாழ்வும் இன்னும் என் தலைமுறைகளும் நன்மைக்குரிய பாதையிலே வழிநடத்தப்படும் என்கின்ற விசுவாசத்தோடும் படைத்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே தருகிறோம். குறிப்பாக மாதத்தினுடைய நிறைவான அனுபவத்திலிருந்து படைத்திருக்கிற காணிக்கைகள், பை காணிக்கைகள், விளைவின் முதற் பலன்கள் என சொல்லி உம்மை கனப்படுத்தி படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை, நன்றி கொடைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் உம்முடைய பாதத்திலே அது உமக்கு மகிமை ஊட்டுகின்ற விதமாக அமையவும் ஆண்டவர் அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக இவைகள் பிரயோஜனப்படுத்தப்பட ஆண்டவர் அருள் தாரும். எங்களை உம்முடைய கரங்களிலே
காணிக்கையாக்குகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். வருகிற வாரம் நம்முடைய பாஸ்டை சங்கத்தின் வழியாக நம்முடைய திருச்சபையில் வைத்து இந்த விவாண்டினுடைய முதலாவது சங்கத்தை நாம் கொண்டாடுகிறோம். அதனுடைய நிலையிலே மாலை 6 மணிக்கு போட்டிகளும் 7 மணிக்கு சரியாக பாஸ்டை சங்க ஆராதனையுமாக நடைபெறும். நீங்கள் அனைவரும் அதிலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். குறிப்பாக திருமுறை பள்ளி பிள்ளைகள் அந்த அனைத்து போட்டிகளிலும், திருமுறை பள்ளி ஆசிரியர்கள், அருமையான திருச்சபையினுடைய பெற்றோர்களும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்து கொள்ளுகிறவர்கள் வருகிற புதன்கிழமைக்குள்ளதாக என்னிடத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாஸ்டேட் ஐக்கியத்தின் வழியாக நாம் உதாரத்துவமான நன்கொடைகளை கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிற தும்பை பணித்தளத்தினுடைய தும்பை சபை நாளுலா வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இந்த சபை நாள் விழாவிற்காக அனைத்து கிளை சபைகளும் ஆயர்மண்டல சபையுமாக இணைந்து அதற்குரிய செலவீனங்களை செய்வது வழக்கம். அதே போல் இந்த ஆண்டிலும் அந்த செலவீனங்களை நம்முடைய சபையிலிருந்து நாம் அதுக்கு பங்களிப்பை கொடுக்க கேட்டிருக்கிறார்கள். ஆகவே வருகிற வாரம் இதற்குரிய நீங்கள் அந்த பாஸ்டை சங்கத்தில் வருகிற பொழுது இதற்கான நன்கொடைகளை நீங்கள் மனப்பூர்வமாக இந்த தும்பை பணித்தளத்தினுடைய மக்களுடைய நிலைமைகளையும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் மனதினுடைய ஆழத்திலிருந்து நினைத்து ஆண்டவருக்கென்று படைக்கவும், நீங்கள் அதை திருச்சபையிலேயே கொண்டு வந்து நீங்கள் அருமையான பாஸ்டே ஐக்கியத்தினுடைய அன்பு டீக்கனார் அவர்களுடைய கரங்களிலோ, பால்துறை டீக்கனார் அவருடைய கரங்களிலோ, இல்லை என்றால் என்னுடைய கரங்களில் நீங்கள் தந்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நமது சபைக்கு மிஸ்டர் யோசுவா அவர்களுடைய குடும்பம் அருமையான ஒரு பாடல் புத்தகத்தை நமக்காக அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு பாடல் புத்தகமாக இருக்கின்றது. சுமார் 1000 பாடல்கள் அருகில் இருக்கிறது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். தம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் அதன் காலங்களிலே நிறைவேற்றுவாராக. குறிப்பாக கிறிஸ்தவ பக்திமேற் சங்கம் மற்றும் திருமுறை பள்ளி செயலர்கள், கணக்கர் மற்றும் தலைவர்கள் கூடுகை ஏப்ரல் 11 வருகிற சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய ஆடிட்டோரியத்திலே வைத்து நடைபெறும். அதிலும் இந்த பொறுப்பாளர்கள், தலைவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இளையோர் கரிசனைத்துறை சார்பாக நடத்தப்படுகிற வாலிபர் சங்கம் ஏப்ரல் 14ஆம் தேதி கன்னியாகுமரி பேராயர் செல்வமணி மையத்தில் வைத்து நடைபெறுகின்றது. அதற்கான பதிவு கட்டணம் 50 ரூபாய். அதற்கான வயது வரம்பு 15 முதல் 35 வயதுள்ளவர்கள் நீங்கள் அதிலே பங்கு கொள்ளலாம். அதிலும் நீங்கள் போய் கலந்து கொள்ளவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். குறிப்பாக வருகிற வாரம் சபைக்குழு கூட்டம் நடைபெறும். அதனை சபைக்குழு அங்கத்தினர்களும் கலந்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் நமக்கு டீ வழங்குகின்ற குடும்பம் பாமா பாக்கிய சாம்ராஜ் அவருடைய குடும்பம் நமக்கு டீ வழங்குகின்றார்கள். அன்பு குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு செய்கின்ற இந்த நற்பணிகளுக்கு மேலான நன்மைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவாக தந்தருள்வாராக. குறிப்பாக இன்று அனைவருக்கும் அன்பின் விருந்து உண்டு. குறிப்பாக அன்பு செயற்குழுடைய அங்கத்தினர்கள் கடந்த நாளிலும் இரவிலே அதற்கான ஒழுங்குகளை செய்தார்கள். நான் கேட்டுக்கொண்ட போதிலும் மனப்பூர்வமாக செய்வோம் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த நற்காரியத்தை செய்கிறார்கள். அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். அனைவரும் நீங்கள் அன்போடு, சந்தோஷத்தோடு, ஐக்கியத்தோடு நீங்கள் அதிலே பங்கு கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு கடந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து தொழுகையினுடைய நிறைவுக்காக கீர்த்தனை, அதற்கு முன்பதாக ஆண்டவருக்கென்று அருமையான குடும்பம் தந்த இந்த
பாடல் புத்தகத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரதிஷ்டை செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் திருச்சபையினுடைய வாழ்விலும் காலங்களுக்குரிய நன்மைகளை தம்முடைய இல்லத்திலிருந்து உம்முடைய இல்லத்தினுடைய வீட்டாராகிய தம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று காரியங்களை செய்கிறதை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே குறைவுபடுகின்ற காலங்கள், தேவைப்படுகின்ற காலங்கள் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றி வருகின்றீர். நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கென்று உம்முடைய நாம மகிமையூட்டுகின்ற வகையிலே பாடல் வழியாக மகிழ்ந்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று படைத்திருக்கிற இந்த அருமையான பாடல் புத்தகத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதை எங்கள் அனைவருக்கும் திருச்சபையினுடைய அத்தனை நிலைகளுக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் கையளிக்கிறோம். தந்தை, மகன், தூயாவின் திருப்பெயரிலே இதை நாங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமான நாட்களையும் உம்மை மகிமையூட்டுகிற கிருபைகளையும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே தாரும். மீட்பர் பாதம் வைத்து வேண்டுகிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கீர்த்தனைகளிலே 189வது கீர்த்தனை பாடலை 179வது கீர்த்தனை பாடலை நாம் நின்ற வண்ணமாக பாடுவோம். 179வது பாடல். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை செய்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாததூதன் அகமகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவை நமது பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சீரமணிவோம், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நின்றவனமாக ஜெபிப்போம். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்.
உங்களுக்காக என் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறேன். உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று எங்களுக்கு அழைப்பின் பந்தயத்தினுடைய இலக்கை நோக்கி ஓடுவதற்காக எங்களுக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவரே, உயிர்ப்பினுடைய நன்னாளிலும் நீர் எங்களுக்கு தருகிற இந்த வாழ்வை நாங்கள் நினைத்து பார்க்கவும், எப்படிப்பட்ட அதிகாரம் சிறந்தவராக நீர் இந்த உலகத்திலே வர இருக்கிறீர் என்பதையும், அதுவரையிலும் இந்த உலகத்திலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதிகாரத்தை நாங்கள் கடைபிடிக்கவும், அதை இந்த உலகத்திலே பறைசாற்றவும், உலகத்தின் மக்களுக்கு பிரதிபலிக்கவும் நீர் எங்களுக்கு அழைப்பை தந்து அதிகாரப்படுத்தி எங்கள் மீது அதனுடைய பலனை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, அருமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவடிகளிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிற வார்த்தையின் வழியாக வாழ்வதற்கும், இவற்றை நாங்கள் சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் விதைப்பதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு அனுகூலமான கிருபைகளையும் அதற்குரிய ஆற்றலையும் அருளையும் ஆண்டவர் தயவாக தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் உண்மையிலே உம்முடைய மகத்துவம் நிறைந்த இந்த வெளிப்பாடை நாங்கள் எண்ணுகிற பொழுது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய அன்பிற்குமாக இணங்க நாம் வாழ்கிறோமே அல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை தவிர மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து மனதார உம்மை போற்றுகின்றோம். இவ்வருடத்திலும் நாங்கள் ஒருமுறை கூட எங்கள் வாழ்நாளிலே இந்த அருமையான உம்முடைய உயிர்ப்பின் நன்னாளை நாங்கள் காண்பதற்கும், தூய தொழுகையை நாங்கள் கண்டுகொள்வதற்கும், உம்முடைய இறை வார்த்தையினுடைய தொனிகளை நாங்கள் கேட்பதற்கும், எங்களுடைய இருதயத்திலே பதிப்பதற்கும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபையின் காலத்திற்காக, கிருபையின் நாளுக்காக ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு போற்றுகிறோம். எங்கெங்கோ இருந்த எங்களுடைய வாழ்வை, ஆங்காங்கே இருந்த எங்களை உம்முடைய திரு சமூகத்திலே இணைத்து கொண்டீர். உம்முடைய சிலுவையினுடைய காட்சிகளோடும், உம்முடைய சிலுவையினுடைய காயங்கள் என்கின்ற கரங்களோடும், உம்முடைய சிலுவை பாடுகளினுடைய ஆழ்ந்த நிலையோடும் நாங்கள் உம்மை நினைவு கூர்ந்த வண்ணத்திலே எங்களுக்காக உயிர்த்தீர் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிற இந்த பாக்கியத்தை நினைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிற நிலைமையிலே காணப்படவும், எங்களுடைய வாழ்விலே மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோலை வைத்திருக்கின்ற உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறவர்களாகவும், உம்முடைய உயிர்ப்பினுடைய வெளிப்பாடு எங்களுடைய வாழ்விற்குரியது என்பதையும், ஒருபோதும் உம்முடைய எதிர்நோக்கிற்கு வேறாக நாங்கள் கடந்து செல்லாமலும், இன்னும் உம்மை வேதனைப்படுத்தாமலும், இனியும் ஒரு சாபம் பாவங்களை நாங்கள் இந்த உலகத்திலிருந்து சுமக்காமலும், நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்ந்து எங்களுக்காக எங்களோடு இணைந்து எங்களுக்கு வெற்றியின் தொனியை தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து, இனி நாங்கள் எங்கள் பழைய வாழ்வுகளுக்குள் நாங்கள் கடந்து செல்லாதபடிக்கும், நற்சிந்தையோடும் உம்மை பறைசாற்றுகிற அனுபவத்தோடும் வாழ்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய அனுகூலத்தையும் கிருபையையும் உம்முடைய தூய ஆவியினுடைய வழிநடத்துதலையும் தொடர்ந்து எங்களுக்கு அருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலும் உம்முடைய சமூகத்திலே வந்த சிறு பிள்ளைகள், வாலிப உள்ளங்கள், பெற்றோர், பெரியோர், முதியோர் என அத்தனை உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களிலே நாங்கள் கையளிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் உம்முடைய கரங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக, உயிர்த்தெழுதனுடைய பிற்பாடு உம்முடைய காயங்கள் உம்முடைய சரீரத்திலிருந்து நீர் வெளிப்படுத்தினதை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக, எதற்காக நான் இந்த காயத்தை ஏற்றுக்கொண்டேன், எதற்காக என்னுடைய கைகளிலே துளையிட நான் கொடுத்தேன், எதற்காக என்னுடைய கால்களை உலகத்தினுடைய அதிகாரத்திற்கு கொடுத்து உலகத்தினுடைய அதிகாரத்திலே துளையிடுவதற்கு எதற்கு என் கைகளையும் கால்களையும் என்னுடைய சிரசையும் நான் கொடுத்தேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிட்டு வாழாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் உம்முடைய உயிர்ப்பின் அனுபவமும் உம்முடைய சிலுவையினுடைய தாகமும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய சிலுவையின் அடிவாரத்தில் இருந்து வாழுகின்ற காலங்களை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இவ்விடத்திலும் வந்து உம்மை மகிமைப்படுத்தின உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உம்முடைய உயிர்ப்பினுடைய மீட்பினுடைய சந்தோஷத்தினுடைய அனுபவங்களை தம்முடைய பிள்ளைகளும் பெற்று செல்வதற்கு கிருபை தாரும். வேதனையோடும் மன அமைதியற்ற சூழலிலும் குடும்பத்தினுடைய சூழல்களை நினைத்து பார்த்தும் பிள்ளைகளுடைய வாழ்வினுடைய நிலைமைகளை எதிர்பார்த்தும் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வினுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்தும் அருமையான குடும்பங்களுடைய தேவையின் நிமித்தமாகவும் வறுமையின் நிமித்தமாகவும் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடும் இந்த இடத்திலே நடுங்கி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய உயிர்த்தெழுதல் உண்மையிலே உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய வல்லமை நிச்சயமாக இவ்விடத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகள் பெற்று செல்லுகிறோம் என்கின்ற நிறைவோடு கடந்து செல்வதற்கு தூய ஆவியானவர் நீர் உம்முடைய பிரசன்னத்தை தாரும் என்றும் உம்முடைய இடைவிடுதலை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உம்முடைய உயிர்ப்பிலே நடுங்கின உம்முடைய சீடர்களை ஆற்றல் படுத்தின ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உம்முடைய சமூகத்திலே அங்கலாய்ப்போடு வந்த தம்முடைய பிள்ளைகளை உண்மையிலே உம்மை நோக்கி உம்முடைய சிலுவையை காயத்தை நோக்கி உம்முடைய உயிர்ப்பினுடைய காயங்களுடைய கரங்களுடைய வெளிப்பாட்டை கண்ட ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை இவ்விடத்திலிருந்து சந்தோஷமான வாழ்வுகளை ஆண்டவர் நிறைவாக உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய இல்லத்திலிருந்து நீர் நிறைவாக கொடுத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தின அன்பு பாடகர் குழு பிள்ளைகளுக்காக அருமையான வழிகாட்டுனர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய ஆயத்தங்களுக்குரிய பலன்களை தந்தீர், உம்மை போற்றுகிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய இறை கரங்களில் எங்களை கையளிக்கிறோம். தொடர்ந்து உமக்கென்று எங்களுடைய கால்கள் ஓட, உமக்கென்று எங்களுடைய கரங்கள் செயல்பட, உமக்கென்று எங்களுடைய கண்கள் எங்களுடைய இருதயங்கள் திறக்க ஆண்டவர் அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய இறை பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை உம்மிடக்கென்று ஒப்படைக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பரும் நமக்கு உயிர்ப்பின் வழியாக சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்து வாக்கை நிறைவேற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் தூயாவினுடைய ஐக்கியமும் நல் உறவும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. நின்ற வண்ணமாக நிறைவான அனுபவத்தோடு நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் என்கின்ற பாடலை நாம் நின்ற வண்ணமாக பாடுவோம். மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமனாதி தந்தா வந்தாயிரங்குயிர்த்தெழுந்தாரே உன்னதமே ஆமனாதி தந்தா வந்தாயிரங்குயிர்த்தெழுந்தாரே ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா
கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தந்தராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி போய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வழித்தார் பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வழித்தார். ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூரொடிந்து மடிந்து தடுப்பு சுவரிடிந்து விழுந்து ஜீவனை விடிந்து தேவாலய திரையாய் கிழிந்து ஒளிந்தது ஜீவனை விடித்து தேவாலய திரையாய் கிழிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதத்தோ கண்டித்து தலையை தீமையெல்லாம் சோர்ந்து முடிந்து ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடும் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடும் களி கூர்ந்து மகிழ்ந்து. ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. நாம் இணைந்து நன்றி ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென்.